ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா யாருக்கிட்டையும் சொல்லாம கல்லடை குறிச்சிக்கு போயிட்டு வரீங்க? என்ன விஷயமா? எல்லாம் இவ அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம் தான் போனேன். ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது இவ ஏன் அப்பா பேரை சொல்லல, அம்மா பேரை சொல்லல, போன் நம்பரை குடுக்கல, அட்ரஸ் கூட சொல்லாம மறைச்சான்னு. சொல்ற எல்லா பொய்யும் ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும். அதான் இன்னைக்கு வந்துருச்சு. இவ எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. ஒரு புள்ளத்தாச்சின்னு உன் மேல நாங்க எல்லாரும் பரிதாபப்பட்டோம். உன்னை அக்கறையா நடத்தினா, உன்னை ஜென்டிலா விசாரிச்சா, நீ அதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்துவியா? உங்க அப்பன் இப்படிப்பட்ட ஆளுன்னு நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? உண்மை தெரிஞ்சிருச்சா? ஐயோ கடவுளே! செல்வா, கல்லடை குறிச்சில என்னதான் நடந்துச்சு? சொல்றேங்க. நான் தேவி வீட்டுக்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க சென்னையில இருந்து வரோம். இங்க சேர்மன். ஆமா, நீங்க யாரு? இந்த வீட்ல இருக்கீங்க? என் பேரு கண்ணன். இவங்க என் வைஃப் ராதா. நாங்க புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். புதுசா குடி வந்திருக்கீங்களா? இது சேர்மன் வீடு தானே? நீங்க எப்போ குடி வந்தீங்க? ஆக்சுவலி இது சேர்மன் வீடு தானே? இந்த சேர்மன் உள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காரா? நீங்க அவருக்கு கடன் கொடுத்திருக்கீங்களா? அவர் உங்ககிட்ட கடன் வாங்கி இருந்தாரா? எவ்வளவு கடனா? ஆமாங்க. அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதா? பார்த்தா உசாரான ஆள் மாதிரி இருக்கீங்க. ஏன் இப்படி ஏமாந்து போயிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஊரு பூரா லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காரு மேடம். கடன் தொல்லை தாங்க முடியல போல. கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம வீட்டை எங்களுக்கு வித்துட்டு ஓடிட்டாரு. ஏங்க, அவர் இந்த ஊருக்கே சேர்மன் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய மனுஷன் ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்காரா? ஊர்ல பெரிய மனுஷன் நம்பிதான் இப்படி நிறைய பேர் கடன் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. சேர்மன் பதவிய கடன் வாங்குறதுக்குனே யூஸ் பண்ணிருக்காரு அந்த ஆளு. இல்ல
நேத்து இந்த வீட்ல இருந்ததா சொன்னாங்களே. நேத்து தான் எங்க பேர்ல இந்த வீடு ரெஜிஸ்டர் ஆச்சு. இன்னைக்கு தான் பால் காய்ச்சணும். அந்த சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியல. காலையில இருந்து கடன்காரங்களுக்கு பதில் சொல்லவே முடியல. நீங்க 5வது ஆளா வந்திருக்கீங்க. சரி வா. சம்பந்தி ஊர் பூரா கடன் வாங்கியிருக்காரா? வாய மூடுங்க. இன்னொரு முறை அந்த ஆளை சம்பந்தின்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். கடன்காரன்னு சொல்லுங்க. அப்போ அவ்வளவு தூரம் போய் தேவியோட அப்பா அம்மாவை இப்போ நீங்க பார்க்க முடியலையா? அபி என்ன பேசுற? போன தடவை நமக்கு பயந்து அந்த ஆளு ஓடிட்டான். இந்த தடவை ஊருக்கே பயந்து வீட்டையே வித்துட்டு ஓடிட்டான். உங்களை எல்லாம் பெரிய மனுஷங்க நம்பி போனது எங்களுக்கு தான் அசிங்கமா போச்சு. அப்பாடா, அப்பா அம்மாவை இவங்களால பார்க்க முடியல. அதுவும் ஒரு வகையில சந்தோஷம்தான். கடவுளே, எந்த ரகசியமும் உடையல. ரொம்ப நன்றி.